ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பாருங்களேன், இப்போ கொஞ்சம் கொஸ்டின் போட்டிருக்கேன். இது பாருங்கள், படிச்சுட்டே வந்துருங்க நீங்கள். இங்கே பாருங்கள், whenever a floppy or hard drive is formatted, existing contents will get erased. ஆமாம், எரேஸ் பண்ணும்போது முன்னாடி இருக்க கண்டென்ட்லாம், முன்னாடி நம்ம சேவ் பண்ணதெல்லாம் ஃபார்மேட் பண்ணும்போது போயிடும். வேர் ஆர் சேவ்டு ஃபைல்ஸ் ஸ்டோர்டு இன் த கம்ப்யூட்டர்? எங்கள் ஹார்ட் டிஸ்கில் தான். வேர் இஸ் ரேம் லொக்கேட்டட்? மதர் போர்டில் தான் ரேம் இருக்கும். உங்களுக்கு ஆன்சரும் அங்கே இருக்குது. சிலது 1 or 2 தப்பாக இருக்கும், பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். விச் கம்ப்யூட்டர்? நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். விச் கம்ப்யூட்டர் சிஸ்டம் சப்போர்ட்டிங் 250 யூசர்ஸ் சைமல்டேனியஸ்லி? மினி கம்ப்யூட்டர் தான். விச் இஸ் அண்ட் ஓடு ஒன்? இது எல்லாமே பாருங்கள், பிரிண்ட்ரு டாட்மேட்டிக்ஸு. அதாவது ஓடு ஒன்னா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓடு ஒன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வித்தியாசமானது எதுவோ அதை நம்ம குறிக்கணும். இங்கே பாருங்கள், இங்க்ஜெட் பிரிண்ட்ரு, டாட்மேட்டிக் பிரிண்ட்ரு, லேசர் பிரிண்ட்ரு. அங்கே மானிட்ரு ஒன்று தனியாக இருக்குது. அப்போ எது? அது மட்டும்தான் வித்தியாசமானது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ டிஜிட்டல் டிவைஸு? டிஜிட்டல் டிவைஸ்னால் பிசி தான். டயல் கேஜி, ஸ்லைட் ரூடு, தெர்மாமீட்டர்னா, அதாவது அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அக்யூரேட்டாக ஒரு வேல்யூவை சொல்லணும் டிஜிட்டல் முறைனா, இப்போ 1.1 அப்படின்னு சொல்லணுன்னா பிசியில் சொல்லலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஜுரம் பார்க்க வச்சுப்பாங்கல்ல தெர்மாமீட்டர், அதை பார்த்துக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க? 98 இருக்கும். அந்த கோடு தான் வரும். அதுதான் டிஜிட்டல் இல்லை, அது அனலாகு. கெஸ்ஸிங், நாட் ஷூரிட்டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஸ்டோரேஜ் டிவைஸ் வித் த லார்ஜர் கெப்பாசிட்டி? ஹார்ட் டிஸ்க்கு தான். ஃப்ளாப்பி, சிடி, ராம், டிவிடி எல்லாம் கொஞ்சம் தான் சேர்க்கலாம். நிறைய சேர்க்கணுன்னா ஹார்ட் டிஸ்க்கு. அதுக்கு தான் மெக்கானிக்ஸ்லாம் பாருங்கள், ஒரு ஹார்ட் டிஸ்க் டிரைவை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அவுட்புட் யூனிட்? இதையும் பாருங்கள், எல்லாம் பிரிண்டர் வந்திருக்கு, மானிட்டர் வந்திருக்கு, இன்ஜெக்ட் பிரிண்டர் வந்திருக்கு. இன்ஜெக்ட் பிரிண்டர் வந்து எல்லாமே நாட் அவுட்புட்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாமே வந்து அவுட்புட்டு. ஆனால் எது? ஜாய்ஸ்டிக் மட்டும்தான் கேமிங்க்கு இன்புட். அதை வச்சு தான் பசங்கள்லாம் காரை உள்ளார இது பண்ணுவாங்க, இன்புட் பண்ணி காரை ஓட வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரீட் ஒன்லி மெமரி? ரீட் அண்ட் ரைட். ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம்னா ரேம் தான். அடுத்தது பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் ப்ரைமரி மெமரி? ரேம் தான் ப்ரைமரி, பாக்கி எல்லாம் செகண்டரி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி ஃபோட்டோ பிரிண்ட்? ஃபோட்டோ பிரிண்டர், பெஸ்ட் குவாலிட்டி ஃபோட்டோ பிரிண்டர் டாட்மேட்டிக்ஸா, இன்ஜெக்டா, லேசரா, லைனு? அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி ஃபோட்டோ பிரிண்டர்னா லேசர் தான். இது வந்து ஏங்கிறது தப்பு. இன்ஜெக்ட் பிரிண்டர்லாம் கிடையாது, லேசர் தான். அது தப்பு ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. விச் ஒன் ஸ்டோர்ஸ் மோர் டேட்டா தென் ஏ டிவிடி? எல்லாத்த விட அதிகமாக ஸ்டோர் பண்ணுறது ப்ளூரே டிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. விச் ஆஃப் த இன்வென்டர் ஆஃப் டிஃபரன்ஸ் இன்ஜின்? சார்லஸ் பேபேஜ். 2 இன்ஜினாக கண்டுபிடிச்சிருக்கார். ஹூ இஸ் ஏ கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட்? அதாவது வேர்ட் இஸ் கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப், எப்படி எடுத்துக்குது? 16 பிட்ஸு அப்படி எடுத்துக்குது. பைட்ஸாலாம் எடுக்கலை. ஒரு வேர்டை பிட்ஸாக தான் எடுக்குது, பைட்டாலாம் எடுக்காது. எக்ஸ்ஒய் பிளாட்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ். பிளாட்டர் அப்படின்னாலே அவுட்புட்டு தான், ட்ரூ தான். அப்புறம் டேஷ் இஸ் ஆல்சோ கால்டு இன் த ஒர்க்கிங் மெமரி ஆஃப் சிபியூ, ரேம். பிளாட்டர் இஸ் ஏ கிராஃபிக்கல் இன்புட் டிவைஸு, தப்பு. அது வந்து பிளாட்டர் அவுட்புட்டு. கம்ப்யூட்டர்லேருந்து கொடுத்தோம்னா அது இது மாதிரி, அதாவது என்ன சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட்டு கொடுத்தா ஃப்ளக்ஸ் எல்லாம் வருது இல்லை, அந்த மாதிரி பிளாட்டர். த இந்தியன் மோடு சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் PA RAM. True. The dash is usually marked with a little key symbol, அதாவது primary key. .addcba is the database oda extension. Dash appears at the top of the page, displays the report title, அதாவது report header. ரிப்போர்ட்டு ஹெட்டர் போல இருக்குது.
dash as same as text but allows 2 GB in the data. மெமோவில் வந்து எல்லாமே டெக்ஸ்ட்டும் எல்லாமே இது பண்ணிக்கலாம், ஆனால் 2 GB டேட்டா இருக்கும் மெமோவில். டெக்ஸ்ட்டு நம்பர் அதெல்லாம் கிடையாது ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் டேஷ் டிஸ்பிளேஸ் ஆல் த செலக்டட் ரெக்கார்ட்ஸ். ரிப்போர்ட்டு தான் எல்லா ரெக்கார்டுன்னு சொல்லுவோம் ரிப்போர்ட்டை. டேஷ் இஸ் த ஃபைனல் பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டு ஆஃப் த டேட்டா ப்ரெசன்ட் இன் த டேட்டா பேஸ். அதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்னா ரிப்போர்ட்டு காலமும் ரோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். டேஷ் இஸ் யூஸ் டு ரிமூவ் அன்வான்ட் ரெக்கார்ட்ஸ் பர்மனென்ட்லி ஃப்ரம் த டேபிள்லேருந்து எல்லாம் டெலிட் கொரி. அது கொரின்னு சொல்லி கேட்டோம். இதெல்லாம் டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இதுலேருந்து நான் அழிக்க முடியாது. எ ஃபைல் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் செல்ஸு. அது வந்து ஃபால்ஸு. கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்டு தான் ஃபைலு. Dash enable you to view data from a table based on a specific criteria in MS. அதாவது dash enables to view MS access. கொரியில் பார்த்துக்கலாம். dash is a collection of declaration statement and procedure that இதை மாதிரி இந்த கொரி மாடலோ ரிப்போர்ட்டு அதெல்லாம் விட்டுருங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு சிலபஸில் இல்லை. இது கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. நான் தனியாக கிழிக்க முடியாது, அடிக்க முடியாது, அசிங்கமாக இருக்கும். டேஷ் இஸ் ஏ ஃபீல்டு காம்பினேஷன். இதுவும் டேட்டா பேஸு சம்மந்தப்பட்டது தான். அடுத்தது டேபிளும் டேட்டா பேஸு. ஆல் டு ஒய் இஸ் யூஸ் டு ஓப்பன் த எக்ஸ்டர்னல் இதுவும் டேட்டா பேஸ் சம்மந்தப்பட்டது தான். இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்தது ஈச் ஃபீல், அதுவும் டேட்டா டைப்பில் தான் வருது. ஈச் டேபிளில் எது வரையிலும் நான் சொல்கிறேன். ஃபீல்டு லென்த்து, ஹைப்பர் லிங்க்கு, பேஸு, மெமோ, மேக்ரோ, மெமோ, அக்சஸ் டேட்டா பேஸு, நம்பர், ப்ரைமரி கீ, கொரிஸு, டேபிள், யூஸிங் டெக்ஸ்ட் டேட்டா, வாட் இஸ் MS access. இந்த செகண்ட் பேஜை விட்டுருங்க ஸ்டூடெண்ட். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு இதில் உள்ள இந்த செகண்ட் பேஜ் எல்லாம் டேட்டா டைப்பாக இருக்குது. மூணாவது பேஜ் டேஷ் ஸ்பெல்ஸ் த செல் தட் ஹாஸ் பீன் மெர்ஜ் செல்ஸ் தான் சொல்லுவோம். த ஃபங்க்ஷன் ஆஃப் எ புல்டின் ஃபார்முலா எக்ஸல். நிறையா ஃபங்க்ஷன் வச்சுருக்க ஃபார்முலா ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குது வந்து எக்ஸல் அக்சஸ். எ ஒர்க் இஸ் எ ஒர்க் புக் இஸ் எ ஃபைல் டு ஒர்க் அண்டு ஸ்டோர் டேட்டா. ட்ரூ தான். ஏபிஎஸ் அப்சல்யூட் வேல்யூ இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். பை டிஃபால்ட் ஆல் த செல்ஸ் இன் எ எக்ஸல் ஆர் டிஃபால்ட் ப்ரொடெக்ஷன் ஹைடன். டிஃபால்ட் ஆல் த செல்ஸ் இன் எ எக்ஸல் ஆர் லாக்டு. அது என்னன்னு தெரியல ஸ்டூடெண்ட்டு. செல்லுனாலே இதில் வேர்டு எதுலேயுமே இருக்காது. அங்கே பாருங்கள், மெசேஜு வேர்டு இதிலெல்லாம் இருக்காது. செல்லுனாலே எக்ஸல். கிரியேட் எ நேம் ஃபார்ம் ரோ காமன்லி பை கீபோர்டு ஷார்ட்கட்டு. கிரியேட்டு இதுனாலே கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு F3. அப்புறம் டூனட் இஸ் எ டைப் ஆஃப் அது ஒரு சார்ட்டோட டைப்பு. 14 வகையான சார்ட் இருக்குது. இது ஒரு சார்ட்டோட டைப்பு. ESC கீ கேன்சல் அண்ட் செல் என்ட்ரி. எஸ்கேப்னா எதுனாலும் நம்ம தட்டிக்கலாம். ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு எஸ்கேப் போட்டிங்கன்னா அது போயிடும். எக்ஸல் டிஸ்பிளேஸ் த கரண்ட் செல் அட்ரஸ். எங்கே இருக்கும்? நேம் பாக்ஸில் தான். அந்த நேம் பாக்ஸுன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஃபார்முலா பாக்ஸுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும். எங்கேயாவது ஒரு செல்லில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு A1ல் A10 அப்படின்னா A10 அப்படின்னு காமிக்கும். அதுதான் நேம் பாக்ஸு. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஃபார்முலா பார் இருக்கும். ஸ்டேட்டஸ் பார் கீழே இருக்கும், டைட்டில் பார் மேலே இருக்கும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸல் ஒர்க் புக்கு .xlsx அதான். அடுத்தது வந்து ஃபார்முலா cannot be used in எக்ஸல். தப்பு. ஃபார்முலா எல்லாமே எக்ஸல்லே கிடையாது. ஃபார்முலா இன் எ ஸ்ப்ரெட்ஷீட் ஆல்வேஸ் சைன் போட்டால் தான். ஈக்குவல் டு சைன் இல்லாமல் ஃபார்முலா வரவே வராது.
If user ignore the input message and enter a number that is not valid in the worksheet, எரர் அலர்ட் காமிக்கும். நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா எரர் அலர்ட் காமிக்கும். அதை விட்டு அது நகரவே நகராது. நம்ம அப்புறம் எல்லாத்தையும் பேக் ஸ்பேஸ் கீயால் அழிச்சுவிட்டு தான் நான் வரணும். இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இஸ் கால்டு. அதாவது ரோஸையும் காலத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்கிறோம்? செல்லு. அதாவது ரோவையும் காலத்தையும் எது சேர்த்து குறிக்குதோ அது செல்லு. மெர்ஜ் செல்ஸ் யூஸ் டு டிவைடு த செல்ஸ் இன்டு 2. ஆஹா, 2 செல்லை ஒரே செல்லாக ஆக்கும் மெர்ஜ் செல்லு. மெர்ஜினாலே சேர்க்கறது, பிரிக்கிறது கிடையாது. எம்எஸ் எக்ஸல் ஆஃபர்ஸ் டேஷ் டிஃப்ரெண்ட் மேஜர் சார்ட் டைப்பு. 14 சார்ட் டைப்பு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்றும் ஒரு கொஸ்டினில் வந்தது, அதுக்கு முன்னாடியும் ஒரு கொஸ்டினில் வந்தது. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சார்ட்டு சொல்லியாச்சு. அடுத்தது எம்எஸ் எக்ஸல் இஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் ஸ்ப்ரெட்ஷீட்டு. அது உண்மை தான். அடுத்தது எம்எஸ் எக்ஸல் ஆஃபர்ஸ் 14 டிஃப்ரெண்ட் மேஜர் டைப் ஆஃப் சார்ட்ஸு. அதுவும் ட்ரூ. எம்எஸ் எக்ஸல் ஒர்க் ஷீட் ஆஸ் டேஷ் ரோஸ் அண்டு டேஷ் காலம். அதாவது 10, 48, 576 எக்ஸ்எஃப்டி. இதுதான் லாஸ்ட் ரோ. காலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்எஃப்டி. ரோ என்னன்னு கேட்டிங்கன்னா A10. இதோ இருக்குது பாருங்கள், A10. இதை எப்படி பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். A10 485 485 இதை எப்படி பார்க்கணுன்னா எக்ஸல் புக்கை, எக்ஸல் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை பிடிச்சிக்கோங்க. கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இந்த 4 ஆரோ, அதாவது கண்ட்ரோலை பிடிச்சி டவுன் ஆடானா கடைசி ரோவை காமிக்கும். கண்ட்ரோலை பிடிச்சி ரைட் சைடு ஆரோன்னா கடைசி காலத்தை காமிக்கும். எத்தனை எல்லாம் கேட்டுக்கும். இந்த 4 ஆரோவை பயன்படுத்தி எக்ஸல் ஷீட்டில் ஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை ரோ எத்தனை காலம்னு ஒரு செகண்டில் பார்த்துக்கலாம். அதே போல் ரோவில் லாஸ்ட் ரோவில் வச்சுட்டு கண்ட்ரோலை பிடிச்சி அப்பேரை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A1 காலத்தை காமிக்கும். இதுதான் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் ஆன் சீயிங் திஸ் ஆப்ஷன் த ரீகால்குலேஷன் ஆஃப் த கம்ப்ளீட் ஒர்க் ஷீட் இஸ் டன் ஒன்லி F9. ஏதாவது கால்குலேஷன் அப்படின்னா. அடுத்தது பாருங்களேன், பை சார்ட் யூஸ் டு கம்பேரிங் கேட்டகரி வித் டோட்டல். அது பை சார்ட்டால் கம்பேர் பண்ண முடியாது, அது வட்டமாக அப்படியே தான் காமிக்கும். பார் சார்ட்டில் தான் கம்பேர் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் டு எடிட் த ஆக்டிவ் செல் இன் F2 தான் எடிட் பண்ண முடியும். F2 அடிச்சிங்கன்னா அந்த செல்லில் போய் கர்சர் பிளிங்க் ஆகும். நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். சார்ட் ஆஃப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஆல் 3 ஆர் கரெக்ட். அதாவது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, a spreadsheet program is used to calculate and analyze set of numbers. ஓகே, அதுவும் பார்த்துக்கலாம். சார்ட்டு செல்ஸ் கேன் கண்டெயின் வேல்யூஸ், லேபிள்ஸ் ஆர் ஃபார்முலாஸு, அதையும் பார்த்துக்கலாம். வேல்யூஸ், லேபிள்ஸ், ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. சிம்பிள் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டு கேன் பி பெர்ஃபார்ம்டு இன் எக்ஸல். அப்போ எல்லாமே செய்யலாம். த டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸல் ஃபைல் .xlsx. முன்னாடியெல்லாம் எக்ஸ்எல்எஸ் அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. இப்போ புதுசாக வந்திருக்க இந்த 2010 .xlsx. அப்புறம் பாருங்கள், த ஃபஸ்ட்டு செல் இன் எக்ஸல் ஷீட் இஸ் லேபிள்ட் அஸ் A1 தான். லாஸ்ட்டு செல்லு A10. இது தான் A10 48. இதோ இருக்குது பாருங்கள், இது 10 48, அது 48 576. அதுதான் லாஸ்ட்டு செல்லு. இது இந்த நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோலை பிடிச்சிட்டு 4 ஆரோ இது பண்ணி நீங்களே இது பண்ணிங்கன்னா ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். அடுத்தது இந்த லாஸ்ட் காலம் இந்த ஒர்க் ஷீட்டு, அது எக்ஸ்எஃப்டி. இதை என்ன பண்ணுங்க, கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இந்த சைடு ரைட் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அது தெரிஞ்சிடும். த நெக்ஸ்ட் குரூப் இந்த வியூ டேப் that will look at dash group show and hide தான். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டு. இதுதான் ஒரு பக்கம் நமக்கு டேட்டா பேஸை போச்சு. இது வரையிலும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கிடைக்குதோ திரும்பவும் போடுறேன். நீங்கள் படிச்சுட்டே இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம் போகிற வரையிலும் படிங்க.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.